வணக்கம்ங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் நெறைய பேரு கேமரால என்னென்ன பட்டன்ஸ் எல்லாம் இருக்குதோ, அந்த பட்டன்ஸோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ பண்ணி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோல நம்ம சோனி கேமரா தான் பார்க்க போறோங்க. இது வந்து ஆன் ஆஃப் பட்டனுங்க. நம்ம வேணுங்கிறப்போ ஆஃப் ஆன் பண்ணிக்க முடியுங்க. அதிலேயே வந்து நம்மளுக்கு ஷட்டர் பட்டனும் வந்து குடுத்துருக்காங்க. இத கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுங்க. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுங்க. இப்போ உங்களுக்கு வந்து கேமரா இதுவரைக்கும் நீங்க யூஸ் பண்ணதே இல்ல. இருந்தாலும் நான் வந்து செட்டிங்ஸ் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம வந்து ஆட்டோ மோட் போட்டுட்டுங்க. நம்ம ஆட்டோ மோட் மட்டும் ஷட்டர் பட்டனை ஆஃப் பிரஸ் பண்ணோம்னா ஃபோக்கஸ் ஆகுதுங்களா? ஃபுல் பிரஸ் பண்ணோம்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் சிம்பிள். இந்த ஷூட்டிங் மோட்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற தனி வீடியோஸ் போட்டிருக்கேங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து அப்பர்ச்சர் டயல் பார்க்க போகிறோங்க. இந்த பட்டன் இங்கே இருக்குங்களா, டயல் ஒரு டயலு. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்பர்ச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுங்க. அதுவே இங்கே இருக்குது இல்லைங்களா இந்த டயல், இது வந்து ஷட்டர் ஸ்பீடு டயலுங்க. இதை யூஸ் பண்ணி ஷட்டர் ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுங்க. அடுத்தது இங்கே இருக்குது இல்லைங்களா ஐஎஸ்ஓ, இந்த ஐஎஸ்ஓ வந்து இந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம ஐஎஸ்ஓ வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியுங்க. இப்போது இங்கே C1 C2 C3ன்னு இருக்குங்களா, இது எல்லாமே வந்து கஸ்டம் பட்டனுங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு செட்டிங்ஸ் வந்து வச்சுக்க முடியுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் ப்ரொஃபைல் செட் ஆகிருக்குங்க. இப்போ நம்ம மாற்றணும் அப்படின்னா மெனுவுக்கு போயிட்டுங்க, இந்த கஸ்டம் கீழே போயிட்டு இங்கேருந்து நம்ம ஒயிட் பேலன்ஸுன்னு செட்டிங் வச்சிட்டோம்னா, இப்போ நம்ம இந்த C1 அழுத்தினோம்னா நம்மளுக்கு ஒயிட் பேலன்ஸ் செட்டிங் தாங்க வரும். ஸோ நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி C1 C2வில் நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த செட்டிங்ஸ் வந்து வச்சுக்கலாங்க. இப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்போசர் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்க. இப்போ நம்ம ஷட்டர் ப்ரியாரிட்டி மோட், அப்பர்ச்சர் ப்ரியாரிட்டி மோட்லலாம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்போசர் வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன் யூஸ் பண்ணி அதிகப்படுத்தியோ இல்லை அண்டர் எக்ஸ்போசர்லேயோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த இதை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்போசர் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுங்க. அடுத்தது இது வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுங்க. அதே ஃபோட்டோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அப்போ இதை கிளிக் பண்ணோம்னா ஜூம் ஆகுங்க. இது வந்து மீட்டரிங் மோட் பார்த்தா இல்லைங்களா ஒரு வீடியோவில், அந்த மீட்டரிங் மோடில் அந்த எக்ஸ்போசர் வேல்யூவை லாக் பண்ணுறதுக்காக இந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணுவோங்க. ஸ்பாட் மீட்டரிங் மோடு போட்டுட்டுங்க, அந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்போசர் வேல்யூவை நம்ம லாக் பண்ணுறதுக்காக இந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணுவோங்க. இது கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வேறு இடத்த நகர்த்தினோம்னாலும் அந்த எக்ஸ்போசர் வேல்யூ வந்து மாறாதுங்க. அப்படி யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுங்க. அடுத்தது இந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் பட்டன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் பட்டனில் நம்ம ஐஎஸ்ஓ, மீட்டரிங் மோடு, ஒயிட் பேலன்ஸ், ஃபோக்கஸ் மோடு, ட்ரைவ் மோடு அதெல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்க முடியுங்க. இது வந்து ஜாய்ஸ்டிக்குங்க. இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா முன்னாடி பின்னாடி வேகமாக நகர்த்தி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.